தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ Realme 3 Pro. ஸோ ஒரு 50-day ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மையிலே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மைனஸாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஒரு 50-day டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பல விதமான அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க, பல விதமான டெஸ்டிங்கை நானும் மேற்கொண்டேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இருக்கிற போலவே ஒரு அன்பயாஸ்ட் ரிவ்யூவை இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ரியல்மி தரப்பில் வந்தும் கிடையாது, இல்லை ரியல்மிக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்ட் கிட்டையுமே வந்து கிடையாது. எப்பவும் போல் ஒரு அன்பயாஸ்ட் ரிவ்யூ தான். இருக்கிற போலவே ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மொபைலோடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லேருந்து எனக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைன், நல்ல கலர்ஃபுல்லாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கிளாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். பட் அது கிடையாது. அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பின்பக்கமாக வந்து இவ்வளோ கிளாஸியாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். கிரிப்பினஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் பிளாஸ்டிக்ன்றதுனால ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இரண்டாவது வகை டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, கார்னிங் கிளாஸ் 5ஓட. ஸோ இது வரைக்கும் வந்த ரியல்மி சீரிஸில் இந்த டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்ல பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் டிஸ்பிளே இவங்க எப்போவுமே ரொம்ப சூப்பரான டிஸ்பிளேலாம் கொடுத்ததே கிடையாது. பட் ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு வந்து டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. கார்னிங் கிளாஸ் 5 இருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். அதே போல் டச் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ டச் பண்ணால் வந்து சரியாக வந்து ஃபீல் ஆகிறது இல்லை ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லைன்னு சொன்னாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து டச்சை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெவி யூஸராக இருந்தாலும் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக கேமிங் எல்லாம் நீங்கள் விளையாடணும் அப்படின்னாலும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து கேமிங் விளையாடலாம். Adreno 616 அப்படின்ற ஜிபியும் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டைம் கேமிங்கும் நீங்கள் விளையாடலாம். நீங்கள் ஃபார்ட்நைட் விளையாடலாம், பப்ஜி விளையாடலாம், எல்லா கேமுமே ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்லையும் விளையாடலாம். சூப்பராக வந்து விளையாட முடியுது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஓவர் ஹீட்டிங் கிடையாது, பட் ஹீட் ஆகுறதுன்றது நல்ல விசிபிள் ஆகும். பிகாஸ் பிளாஸ்டிக் பேக்ன்றதுனால நல்லா விசிபிள் ஆகும். பட் இது ஓவர் ஹீட்டிங் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மொபைலுடைய ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்க்கு அப்புறமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. டப்புன்னு வந்து ஆப் எல்லாம் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாகினஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தர் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரின் பொழுது 4045 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் வந்து இது கொடுக்காட்டியும் உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது ஹெவி யூசேஜ்லையும் வந்து வந்துடும். எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஊக் 3.0 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது 60 to 70 மினிட்ஸில், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆகிடுது. எந்த ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. 20W சார்ஜர் மூலியமாக பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் நமக்கு 3 ஸ்லாட்ஸ் கொடுக்குறாங்க. 2 சிம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கால் குவாலிட்டியும் சரி, நெட்வொர்க் ரிசப்ஷனும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓல்டியும் வந்து சப்போர்ட் ஆகுது. டிஃபால்ட்டாக நீங்கள் டயலர்லேயே வந்து வீடியோ காலும் வந்து பேசிக்கலாம். அதே சமயத்தில் இந்த மொபைலில் உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுடாக இருக்குது. பட் ஷார்ப்னஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 3.5mm ஜாக் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. முன்ன இருந்ததை விட நல்லா இருக்குது. ஸோ அன்லாக்கிங் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல குயிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு அப்டேட்ன்றது வந்து ஆண்ட்ராய்டு 10 பீட்டா வெர்ஷன் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரியல்மிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே வந்து ரோல் அவுட்டும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Realme 3 Proக்கு ஆண்ட்ராய்டு 10 கம்பல்சரி இருக்குது. அந்த ஒரு ஷோரிட்டியை வந்து ரியல்மி தரப்புலேருந்தும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா. ஸோ கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டாக நான் டெஸ்ட் பண்ணும்பொழுது மாறி வருதுலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்க்கு அப்புறம் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும். அவுட்டோரில் எடுக்கும்பொழுதெல்லாம் இமேஜ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. டெப்த்தும் வந்து நல்ல இடத்துல வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். போர்ட்ரேட் இமேஜும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருந்துட்டு இருக்கு. பட் அதே சமயத்தில் நீங்கள் இண்டோரில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 60 இருக்கக்கூடிய அதே சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இமேஜ் குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் லோ லைட்டில். ஸோ அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது.
ஆனால் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் அன்பாக்சிங்லேயும் சொல்லியிருந்தேன், ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்திருந்தது. நான் இதை ரெட்மி நோட் 7 ப்ரோ கூடயும் கம்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், சைட் பை சைட் கம்பேரிசன் நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்கு. ரியல் ஃபேசிங் கேமராவில் எதிர்பார்த்த அந்த இமேஜ் குவாலிட்டி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் டெஸ்ட் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. பட் லோ லைட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நைட் ஸ்கேப் இருக்குது, அதே போல் வந்து குரோமா பூஸ்ட் இருக்குது. பட் நான் இதோடைய ஃபேன்ஸ் கிடையாது. நைட் ஸ்கேப் ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. குரோமா பூஸ்ட் நான் எப்பவுமே வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப கலர்ஸ் கண்டிப்பாக தேவைன்ற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் யூஸ் பண்ண நார்மலான மோட்லேயே எனக்கு கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருதுன்ற பட்சத்தில் நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேமராவை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ ரொம்பவே முக்கியமான 2 விஷயத்தை பார்க்கலாம். இந்த கேமராவில் நமக்கு அல்ட்ரா ஹெச்டி மோட் அப்படின்றது ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது 64 மெகா பிக்சல் வரைக்கும் வந்து இமேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான். இதில் இருக்கிறது 16 மெகா பிக்சல் தான். ஒரு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் மோடில் நீங்கள் அல்ட்ரா ஹெச்டி ஆன் பண்ணிங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான இமேஜ் கொடுக்கும்னு சொன்னாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு நம்ம கண்ணில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுக்கு இல்லவே கிடையாது. நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய இமேஜுக்கும் அதுக்கும் அதிகப்படியான வித்தியாசம் கிடையாது. நீங்கள் அதுக்கு நார்மலாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த மொபைலில் 960 FPS அப்படின்றது இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம்னா, என்னுடைய அன்பாக்சிங்கில் கூட நான் சொல்லியிருந்தேன் இதில் 960 FPS இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்ஸை மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இதை போய் என்னடா அவங்க 960 FPS சொல்கிறாங்களே, இதைத்தான் நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். சைனா போகும்போது ரியல்மி ஹெட் ஆஃபீஸில் போயும் இந்த கொஸ்டின் தான் வந்து எல்லாருமே கேட்டோம். அந்த டைமில் அவங்க சொன்ன பதிலும் 960 FPS டிஃபால்ட்டாக இந்த ஹார்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் 960 FPS இந்த மொபைலில் இருந்தால் எப்படி இருக்கும், மக்களுக்கு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் சாஃப்ட்வேர் மூலிமா ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரை பண்ணுறதை வந்து சொல்லியே ட்ரை பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் அவங்க சொல்லலை. சொன்னது எல்லாமே 960 FPS வந்து இருக்குன்றது மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்க செய்த மிகப்பெரிய தவறு. ஸோ இந்த விஷயத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து அவங்க சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட வந்து பொய் தான். பட் இது முழுக்க பொய்யான்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் மூலிமா தான் இங்கே பல விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் இந்த மொபைலில் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த 960 FPS வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கே தவிர அதுதான் இதோடைய ஹார்ட்கோர் ஃபீச்சர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ரியல்மி அப்படின்றது இந்த 960 FPS இதில் வந்து இருக்குது அவங்க அப்படின்னு சொன்னது முழுக்க ஏமாத்துற வேலை தான். பட் இப்படி இருக்கிற பட்சத்துலையும் சரி, இந்த 960 FPS கொஞ்சம் அப்படி சைடில் வச்சுட்டு நீங்கள் இந்த மொபைலை பார்த்தாலுமே இது ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான். மற்ற காம்படிஷன் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் கூட கம்பேர் பண்ணும்பொழுதும் இதுவும் வந்து ஈக்குவலான ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்குது. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்காது. பட் இந்த பர்டிகுலர் மொபைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 240 FPS வந்து சீக்கிரமாக அவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் ஸ்லோ மோஷன் நார்மலாக இருக்கும். 960 வரைக்கும் இருக்காது, 240 வரைக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட் இது. ஸோ இந்த எல்லா விஷயத்தை வச்சும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு டிஸ்பிளே, பட் ஒரு நல்ல டிசைன், பட் பில் குவாலிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்குது. ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி 960 கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் நல்ல கேமரா குவாலிட்டி. பட் இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா Realme 3 Pro அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான மொபைலாக தான் இருக்குது. நான் சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்து உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஒரு நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், டெக்னாலஜி.